ஒரே ஒரு கேள்விதான் பாஸ். ஊருக்கே பவுடர் போட்டு மேக்கப் போடுற நீங்க சொந்த கட்சியில நடக்கிற அசிங்கத்தை மறைக்க முடியாம சட்டமன்றத்துல வந்துட்டு உருட்டுன்னு உருட்டீங்களே. அதிக போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக பள்ளி மாணவன் தனுஷ 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொள்றாங்க. இதை கேட்டா திமுக ஆட்சியில தான் கஞ்சா வித்தாங்கன்னு பழைய கணக்கு எடுக்கிறீங்க. இப்படி கடந்த ஆட்சி மேல வந்துட்டு பழிய போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சியா? வந்தோம் பார்த்தோம் நின்னோம்னு வெடி விடி விசி பாணியில சீன் போட வந்த அமைச்சர்களை பாதிக்கப்பட்ட தாய் போங்கடா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. 100 நாள்ல சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்க வச்சது இல்லாம எங்க முதலமைச்சருக்கு ஏன் எழுந்து நின்று மரியாதை தரலன்னு சட்டமன்றத்துல கூப்பாடு போட்டு ஒப்படை வைக்கிறானுங்க. அந்த அளவுக்கு கையாளாக இந்த ஆட்சியோட அவலத்தை கொடுத்த இந்த வீடியோ வந்து முழுசா பார்க்க போறோம். மறக்காம தெருமுனை அரசியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிறது தாவேகா மாடல் ஆட்சியா இல்ல போதை மயக்க ஆட்சியான்னு தெரியல. ஸ்கூல் காலேஜ் படிக்கிற சின்ன சின்ன பசங்க கையில கூட இன்னைக்கு எல்லா விதமான போதை பொருளும் சர்வசாதாரணமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. போதை கலாச்சாரத்துல மிதக்கிற ஒரு கும்பல் மாணவரோட உயிரையே காவு வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. இத பத்தி சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லாம பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஆட்சியில தான் நடந்ததுன்னு அநியாயத்துக்கு உருட்டாங்க. ஹலோ அட்மின் மினிஸ்டர், வாட் இஸ் திஸ் என்பிசி பிஹேவியர் ப்ரோ? நாடே சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னு கொந்தளிச்சிட்டு இருக்கு. நீங்க என்னடானா 2021 பிளாஷ்பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மெயின் கேரக்டர் எனர்ஜி காட்ட வேண்டிய இடத்துல எப்படி சைடு கேரக்டர் பிரெயினோட சுத்துனா மக்கள் செருப்பால அடிப்பாங்க பாஸ். கிரிஞ்சு மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சம்பவ இடத்துக்கு போய் ஆர்வம் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு போன நம்ம தாவேக அமைச்சர்கள்ட்ட அங்க ஒரு தாய் சொல்றாங்க, என் பையன் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டான், 30 பேர் அடிச்சு கொண்டுட்டானுங்க. இப்ப வந்து நிக்கிற இந்த அமைச்சர் என் பையனை வந்து மீட்டு கொடுத்துருவாங்களா? இங்க வந்து நின்னாங்க பார்த்தானுங்க போனானுங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இதத்தான் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவா கேட்டாரு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி கோஷ்டி மோதல்லாம் கிடையாது. ஒருத்தனை 20 பேர் 30 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு பேர் கோஷ்டி மோதலா? அது சட்ட ஒழுங்கு சீர்கேடு. போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி தகவல் கொடுத்தா கொள்றான், தட்டி கேட்டா கொள்றான். உங்க ஆட்சியில பிள்ளைங்க எல்லாம் பெத்தவங்க ஸ்கூலுக்கு அனுப்பவே பயப்படுறாங்க அப்படின்னு தோலை உரிச்சி கையில கொடுத்திருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாத அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன புள்ளி விவரம் காட்டாரு தெரியுமா? திமுக ஆட்சியில தான் போக்சோ வழக்குகள் அதிகமாச்சு அப்படின்னு பேசுறாரு. அட லூசர் தனத்தின் உச்சமே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்சியில வழக்குகள் அதிகமா பதிவாகுதுன்னா போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க, நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். வட மாநிலங்கள்ல இது மாதிரியான வழக்குகள் பதிவாகிறது ரொம்ப ரேர். அதுக்காக அங்க குற்றமே நடக்கலன்னு சொல்ல முடியுமா? உங்க ஆட்சியில தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே தாவேகா நிர்வாகிகள் மிரட்டாங்க. கம்ப்ளைண்ட் பதிவு செய்ய கூட பயப்படுற அளவுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்க ஆட்சியோட யோகியதையை தான் எல்லாரும் லிஸ்ட் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த 34 நாட்கள்லயே பதிவான பாலியல் வழக்குகள் 207, அதுல 106 குழந்தைகள் மேல நடந்தது. 10 வயசு குழந்தைய கூட செதச்சமா உங்க கட்சி நிர்வாகியா தான் இருக்கும். பதவி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணுமே. தூத்துக்குடியில பெண் நிர்வாகியை மிரட்டியது உங்க தாவேகா கட்சி நிர்வாகி தான். கோவையில நடு ரோட்ல மாணவிய பலாத்காரம் செஞ்சு வீட்டை சூறையாடுது உங்க தாவேகா கட்சிக்காரனா தான் இருக்கான். சொந்த கட்சி பெண்ணோட ஆடையை கிழிச்சு தாக்குதல் நடத்துறது யாருடான்னு பார்த்தால் அதுவும் தாவேகா காரணதான் இருக்கா. நீங்க நாட்டை காப்பாத்துறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க கட்சிக்கான்ட்ட இருந்து எங்க தமிழ்நாட்டு பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்கு வழியை பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் முன்ன பிஜேபி RSS காரங்க அதிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களோட இடத்த தாவேகா ரீப்ளேஸ் பண்ணுதா அப்படின்ற சந்தேகம் எழுங்குது. போட்டியே இந்த விஷயத்த 2 பேர்த்துக்கு தான், ஒன்னு பிஜேபி இன்னொன்னு தாவேகா அப்படின்னு நிலைமையில இருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே வாரத்துல போதைப் பொருள் புழக்கத்தை வந்து ஒழிச்சிடும்னு சொன்னீங்களே, லஞ்சத்தை ஒழிப்போம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப எப்படி ஒழிச்சிட்டு இருக்கிறீங்க? டாஸ்மாக ரெட்ரோ பாரா மாத்துறீங்க. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனா சாப்பாட்டோட சேர்த்து மதுவையும் சப்ளை பண்றாங்க. அதுக்கு பேரு போதை ஒழிப்போட விஞ்ஞான முறையா? அதே மாதிரி கஞ்சா விக்கிறோட சொத்த முடக்குவோன்னு புதுசா வட சொல்றீங்க. இந்த சட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்து அமல்படுத்தினது திமுக ஆட்சி. அவங்க செஞ்சதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து உங்க கட்சி சின்னத்தை ஒட்டி ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? நாடே இந்த போதைப் பொருள் புழக்க பிரச்சனையில குறிப்பா மாணவர்கள் கொலையில கொந்தளிச்சு போய் இருக்குது.
ஆனா தாவேக எம்எல்ஏக்கு சட்டமன்றத்துல என்ன பேசுறாங்க? எங்க அண்ணன் விஜய் வந்துட்டு சட்டமன்றத்துல உள்ள வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும்ன்றீங்க. மரியாதைன்றது நாம நடந்துக்கிற விதத்துலதான் வரணும். கேட்டுட்டு வாங்குறதுக்கு பேரு மரியாதை இல்ல, பச்சையான பிச்சை. இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து இந்த புது பணக்காரன் திடீர் பணக்காரன் எல்லாம் செஞ்சுட்டு இருப்ப அட்டாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு சட்டமன்றத்துல விஜய்க்கு அவர்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கலன்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் கூப்பாடு போட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் சொல்லிட்டு தாவேக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. லஞ்சத்தை நாங்க ஒழிச்சிட்டோம், லஞ்ச புகார் கொடுக்கறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு ஓவர் சீன் போட்டாங்க இல்லைங்களா தாவேக்காரங்க. ஆனா அரசு வழக்கறிஞர் பணிக்கு வந்துட்டு தாவேக்கா சார்பில் மினிமம் 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்ச வேட்டை வசூல் வேட்டை நடத்தப்பட்ட அதை எந்த விதத்தில் சேர்க்கிறது, அதையும் கையில எடுத்துட்டு உயர்நீதிமன்றமே காரி துப்பு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுட்டு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான வேலையை ஆக்கப்பூர்வமா பாரு, இந்த மாதிரி வெட்டி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு நீதிமன்றத்துல வந்து எங்க டைமை வேஸ்ட் பண்ணாது உயர்நீதிமன்றம் காரி துப்பி அனுப்புது தாவேக்கா ஆட்சியாளர்களை. இன்னொரு பக்கம் செங்கல்பட்டில் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்ட தாவேக்கா நிர்வாகிய பதவியை விட்டு தூக்கிட்டு அவருடைய மனைவிக்கு அதே பதவியை கொடுக்கறாங்க. இதுதான் இவங்களுடைய லஞ்ச ஒழிப்பது. பிஜேபியோட அட்வான்ஸ் ப்ரோமேக்ஸ் வாஷிங் மிஷினா இருக்குது இந்த டிவிகே வாஷிங் மிஷின். இந்த லட்சத்தை ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா ஆட்சியை வந்து மக்கள் தூக்கி அடிக்க போறது தூரத்துல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா தாவேக்கா ஆட்சியாளர் சொல்றதுன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மக்களுக்கு சேவகனா இருக்கணும். அதை விட்டுட்டு போதை கும்பலுக்கு பாதுகாப்பாகவும் பொம்பளை பொறுக்கிங்களுக்கு புகலிடமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் கூடி சீக்கிரமே உங்களை வந்துட்டு எந்த அடிப்படை நம்பி உட்கார வச்சாங்களோ அந்த நம்பிக்கை வந்து அதுக்கு அப்புறமேட்டு உங்களை குப்பை தொட்டில் தூக்கி எறியவும் தயங்கவே மாட்டாங்க. தோழர்களே, இன்னும் என்ன நடக்க என்பது குறித்து பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்கள்.